தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனம் 12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளில் உங்களுடைய புதிய கிருபையோடு கர்த்தர் எங்களை சந்திக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நீதிமான்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே காருண்யம் என்னும் கேடத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வீங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க. சத்ரு கண்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்வீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத மனிதர்களுக்கு நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்வீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் கழுவப்பட்டதா இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் குடும்பம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நீதிமான்களின் கூடாரமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவிதமாய் கர்த்தர் மாற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. பாதுகாப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளிச்சுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.